ஹாய், வெல்கம் டு திஷ் ஹோம் குக்கிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பயற்றங்காய் பிரட்டல். இந்த பயற்றங்காய் மருந்து அடிக்காத இயற்கையாக கிடைக்கக்கூடிய ஒரு மரக்கறி. இந்த மரக்கறியை நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே சத்தான ஒரு சாப்பாடாக இருக்கும். சில குழந்தைங்க இந்த பயற்றங்காய் சாப்பிட அவ்வளவா விரும்புறதில்ல, போஞ்சி அளவுக்கு இது விரும்புறதில்ல. ஆனால் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள், குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. அப்போ இந்த பயற்றங்காயோட 2 பக்கம் நுனியையும் நம்ம அப்படி உடச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் அது சின்ன சின்ன பீசஸாக வெட்டி எடுத்துக்கிறணும். அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு சூடானதும் அதுக்குள்ளே கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கிறணும். எண்ணெய் சூடானதோ அதுக்குள்ளே நீலவாக்கில் வெட்டி வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தை போட்டு வதக்கிக்கிறணும். அதோடு சேர்த்து கருவேப்பிலையையும் போட்டுக்கிறணும். அதையும் போட்டு நல்லா தாளித்ததும் நம்ம வெட்டி கழுவி வச்சுருக்கிற பயற்றக்காய் துண்டுகளை இதுக்குள்ளே சேர்த்துக்கிறணும். சேர்த்துட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே தான் வச்சுக்கிறணும், லோவுக்கு கொண்டு போயிடக்கூடாது. அதில் வச்சு மெதுவாக பரட்டி பரட்டி வேக விடணும். வேணும்னா உங்களுக்கு இந்த பயற்றங்காய் வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கிறதுனால லேசாக தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கிறலாம். ஊற்றிட்டு ஓரளவு வெந்து வர நேரம் அதுக்கு தேவையான அளவு உப்புத்தூளையும் போட்டு நல்லா கிளறி விடணும். அதுக்கப்புறம் தேவையான அளவு சில்லி ஃப்ளேக்ஸையும் போட்டு நீங்கள் அதுலேயே அப்படியே கிளறி விடணும். இதில் தண்ணி கூட போட்டுக்கிற தேவையில்லை, லேசாக அது வேகிற அளவுக்கு ஊற்றி விட்டால் போதும். அதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சுருக்கிற தக்காளியையும் அதில் போட்டு அதில் மெதுவாக கிளறி விடணும். இப்போ அந்த சில்லி ஃப்ளேக்ஸோட ஃப்ளேவர், தக்காளியோட ஃப்ளேவர் எல்லாம் சேர்ந்து அந்த பயற்றக்காய் ரொம்பவே டேஸ்ட்டாக வரும். இந்த நேரம் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு கொஞ்சம் நேரம் ஒரு 1 நிமிஷம் அளவுக்கு அதில் அப்படியே கிளறி விடணும். அப்போ எல்லாமே நல்லா சேர்ந்து வந்துடும். இதுக்கு நீங்கள் மாசி கூட போட்டுக்கலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் இன்றைக்கி நான் மாசி போடலை. நீங்கள் இந்த மாதிரி சிம்பிளாக செஞ்சு கொடுத்து பாருங்களேன். இதோட டேஸ்ட்டை பயற்றங்காயை கூட நம்ம எந்த நாளும் சாப்பிட முடியும், அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு சொன்னால் திஷ் ஹோம் குக்கிங்கை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.